Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உலக பொருட்கள் பணம் அநேகருக்கு எஜமானாய் மாறிவிட்டது. அதான் அந்த உலகத்துல பிரச்சனை. இன்றைக்கு உலகம் ஏன் சந்தோஷம் இல்லாத ஒரு உலகமா இருக்குதுன்னு சொன்னா, பணம் ஒரு எஜமானை போல மனுஷர்களுக்கு ஆகிவிட்டது. பணம் ஆட்டி படைக்குது. அதான் சொல்றாங்க நம்ம தமிழ் பழமொழிகள்லாம், பணம்னா பணமும் வாய பழக்கம்லாம். அது பெரிய அளவில் உண்மைதான். ஏனென்று சொன்னால் இதுதான் உலக வாழ்க்கை. உலக பொருட்கள் அவர்கள் ஆட்டி படைக்கிறது. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கிறார்கள். பணத்திற்காக ஓடுகிற மனுஷர்களா இருக்கிறார்கள். அதை சம்பாதித்து சேர்த்து மூட்டை கட்டி அதை பதுக்குகிறவர்களா இருக்கிறார்கள். பணம் தங்களை ஆண்டு கொள்ளும்படியாக இடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இதுதான் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு கேடு பாருங்க. இதனாலதான் சொல்லி இருக்குது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுவோம் இதுல. அது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை எல்லா தீமைக்கு வேறு பணம் என்று பார்த்தோம். நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது உண்மைதான். உலகத்துல எந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உலக பிரகாரமான பிரச்சனையா இருக்கட்டும், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காசு தான் பிரச்சனையா இருக்கும். கடைசியில ரூட் அப்படியே நாராஞ்சு போய் என்ன அது கோளாறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா அது பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும். அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கே சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. குடும்பங்கள்ல ஏன் சண்டைன்னா பணம் தான் சண்டை. ஆபீஸ்ல ஏன் சண்டைன்னா அதுவும் பணம் தான் சண்டை. எல்லாத்துக்கும் பின்னாலையும் இந்த பணம் தான் இருந்து கொண்டு எங்க எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. பணத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும். நான் யூஸ் பண்ணும்படியாக பணம் இருக்கிறது. பணத்தை நான் அன்பு கூறுகிறது இல்லை, பணத்தை நான் யூஸ் பண்ணுகிறேன். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் எதை யூஸ் பண்ணுகிறேனோ அதை நான் அன்பு கூற முடியாது. What I use, I don't love. What I love, I don't use. நான் யூஸ் பண்ணுகிறதை நான் அன்பு கூறுகிறது இல்லை, நான் அன்பு கூறுகிறதை நான் யூஸ் பண்ணுகிறது இல்லை. இதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையில் ஒரு சரியான பிரின்சிபிள் இது. நான் எதை அன்பு கூறுகிறேனோ அதை யூஸ் பண்றது இல்லை. நான் எதை யூஸ் பண்ணுகிறேனோ அதை நான் அன்பு கூறுறது கிடையாது. ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றேன், தண்ணி வைக்கிறேன், எடுத்து குடிக்கிறேன், இதை நான் அன்பு கூறுதுகிட்டு இல்லை. தினம் ஃப்ரிட்ஜை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. கிடையாது. வேலை செய்யற வரைக்கும் செய்து, வேலை செய்யலாம் தூக்கி எறிஞ்சு போட்டு இன்னொன்னத்தை போய் வாங்கிட்டு வரோம், வைக்கிறோம், திருப்பியும் அதை வேலை செய்ய போறது. அவ்வளவுதான். இது அன்பு கூறுறது இல்லை. யூஸ் பண்றேன். அதை யூஸ் பண்ணுகிற பொருளை நான் அன்பு கூறுறது இல்லை, அதை யூஸ் பண்ணுகிறேன். அவ்வளவுதான். ஒரு காரை நான் யூஸ் பண்ணுகிறேன், நான் போற இடத்துக்கு என்ன கொண்டு போகுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். இது என்ன அன்பு கூறுறது? என்ன இது டெய்லி மொத்தமா கொடுத்துட்டு இருக்கிறோம்? கிடையாது. ஸ்தோத்திரம் இருக்குது, காரு ஓட்டலாம், போகலாம், வரலாம், வசதியா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படிதான். எத்தனையோ பொருட்களை நாம் அன்றாட உபயோகப்படுத்துகிறோம் பாருங்க. உபயோகப்படுத்துகிற பொருட்களை நாம் அன்பு கூறுவது கிடையாது. அன்பு என்கிற வார்த்தை இந்த பொருட்களுக்கும் அன்புக்கும் சம்பந்தப்படவே முடியாது பாருங்க. அன்பு என்கிற வார்த்தை கடவுள் அன்பு கூறலாம், மனுஷர் அன்பு கூறலாம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தான் அன்பு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும். அன்பு என்கிற வார்த்தை ஒரு தெய்வீகமான ஒரு வார்த்தை. அதனால்தான் சொல்லியிருக்கோம், தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் சொல்லுகிறது, பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் நெய்பர். கர்த்தர் அன்பு கூறு, மற்றவர்கள் அன்பு கூறு, அவ்வளவுதான். இந்த அன்பு என்கிற வார்த்தை பொருட்களை பற்றி உபயோகப்படுத்தவே முடியாது. ஆகவே நான் பொருட்களை அன்பு கூறுவதில்லை. இது எனக்கு ரொம்ப பிடிக்குது, இது உபயோகப்படுத்துகிறேன், வந்தா வாசிக்கிறேன். இதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் இது அன்பு கூர்ந்துகிட்டு இல்லை. இது அவ்வளவுதான், வாசிக்கலாம், அவ்வளவுதான். வாசித்தா அழகா இருக்குது, சத்தம் ஜோரா வருது, பிடிக்குது எனக்கு, அவ்வளவுதான். ஒழிய உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள், மனைவி பிள்ளைகள் நான் உபயோகப்படுத்துகிற பொருள் அல்ல. இருக்கீங்களா? இவைகளெல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு 4 வருஷம் போனா இதெல்லாம் ஓல்டுன்றான். இதுங்கெல்லாம் ரொம்ப பழைய மாடல் ஆச்சுங்கிறான். 4 வருஷம் என்ன இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா இப்ப போய் பழைய மாடல்னா அவ்வளவுதாங்க. அதுக்கு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி பாருங்க, 6 மாசத்துல அது பழைய மாடல். தூக்கி எரிஞ்சிட்டு வேற அது விற்கலான்னு போனா 2000-3000 ரூபாய் தர்றாங்கிறாங்க. நம்ம 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது. அவ்வளவுதான். யூஸ் அண்ட் த்ரோ நல்லா சொல்றாங்க பாருங்க. ஆங்கிலத்தில் வெளிநாட்டுல சொல்ல யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் பண்ணுங்க, அப்புறம் த்ரோ பண்ணுங்க. வெளிநாட்டுகள்லாம் போனீங்கன்னா குப்பை தொட்டிகளில் போனீங்கன்னா டிவி கிடக்கும், கம்ப்யூட்டர் கிடக்கும். நம்ம ஊர் மாதிரி வெறும் வாழை இலை கிடக்காது. டிவி, கம்ப்யூட்டர், விசிஆர், டிவிடி எல்லாம் குப்பை தொட்டியில் கிடக்கும் பாருங்க. குப்பை தொட்டி ரொம்ப உயர்ந்த ரக குப்பை தொட்டி அது. வேண்டாம், அதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ.
யூஸ் பண்ணியாச்சா, ரொம்ப யூஸ் பண்ணி தூக்கி த்ரோ. ஒரு மலை அடிவாரத்தில் போனீங்கன்னா காரா கிடக்கும் பாருங்க, ஆயிரக்கணக்கான காரை கொண்டாந்து காரு இடம் இல்லாம போட்டு எல்லாத்தையும் நசுக்கி, ஒரு கார் இருக்கிற இடத்துல 10 காரை நசுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா காரை த்ரோ பண்றதுக்கு இடம் இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ தான் கார்லாம், யூஸ் அண்ட் த்ரோ. அது நல்ல வார்த்தை தான், ஏன்னா அதுதான் விளங்குது நமக்கு. மனைவி பிள்ளைகளை நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுறது இல்லை. ரொம்ப நாளா இருக்கு மனைவி, இதே மனைவியா சே அப்படின்ட்டு இப்ப வேற ஒண்ணு பாக்குறது இல்லை. என்ன இதே பிள்ளை முகத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா கிடையாது. எத்தனை வருஷம்னாலும் அதே பிள்ளை தான், அத்தனை வருஷம்னாலும் அதே மனைவி தான், அதே புருஷன் தான். இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, இது அன்பு கூறுறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அதனாலதான் மனைவி பிள்ளைகளை யூஸ் பண்றது கிடையாது, நம்ம அன்பு கூறுகிறோம். ஏதோ நம்ம லாபத்துக்காக அவர்களை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது, அவர்களை மனிப்புலேட் பண்றது கிடையாது, அவர்களை வச்சு நம்ம எப்படி எப்படிலாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது இல்லை, கிடையாது. இது கேரம் போர்டு இல்லை, இது பூல் டேபிள் இல்லை, பில்லியர்ட் டேபிள் இல்லை. இது மனைவி பிள்ளைகள். இவ்வளவு அன்பு கூறுகிறோம் இல்லையா? பொருட்களை தான் யூஸ் பண்ணுகிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேணும். எல்லாரும் சொல்லுவோம், நான் உபயோகப்படுத்துகிறதை, பொருளை அன்பு கூறுவதில்லை, அன்பு கூறுகிறவர்களை நான் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை. இருக்கீங்களா? அப்ப அன்பு கூறுறதெல்லாம் என்ன பண்றோம்? ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறோம், அந்த உறவை பாதுகாக்கிறோம், அதை பேணி பாதுகாக்கிறோம், அது கெட்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கிறோம், அதை கெடுத்து கொள்ளாதபடி பாதுகாக்கிறோம், அந்த உறவை வளர்த்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆண்டவரே எனக்கு இது தாரோம் அது தாரோம் தந்த உடனே அவரை மறந்துடுறது, அப்படி கிடையாது. ஆண்டவரை யூஸ் பண்ண முடியாது, ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். இருக்கீங்களா? அதுலதான் சொல்லி இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் முதலாவது தேடுங்கள். இவரை யூஸ் பண்ற ஆண்டவர் இல்ல. சிலர்லாம் ஆண்டவரை யூஸ் பண்ற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கோயில்ல பாத்தீங்கன்னாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் வந்திருக்கிறாங்க. அடுத்த முறை எப்போ வருவாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கப்பதான் கோயிலுக்கு வருவாங்க. நிறைய கோயில்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. பிரச்சனைகள் இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு வருவாங்க, பிரச்சனை இருக்கிறப்பதான் வருவாங்க. மற்ற நேரம் ஆண்டவரை நினைவு கூற மாட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவர் வந்து ஒரு யூஸ் பண்ணுகிற ஒருவர். இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலைவலின்னா அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தலைவலி சரியாது, அப்புறம் அவரை மறந்துடுறது, அப்புறம் தாங்க இஷ்டம் போல வாழுகிறது. அப்புறம் அடுத்த வயிற்று வலி வரும்போது திருப்பி ஆண்டவரேன்னு வர்றது, அவரை யூஸ் பண்ணிக்கிறது. திருப்பி ஆண்டவரே வேலை கிடைக்கணும்னா ஆண்டவரே வேலை வேணுங்கிறது, அப்புறம் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் மறந்துடுறது. ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே அன்பு கூறுகிறோம், பொருட்களை தான் யூஸ் பண்ணுகிறோம். பாருங்க, இன்றைக்கு உலகத்துல என்ன பிரச்சனைனா, அன்பு கூற வேண்டிய ஆண்டவரை யூஸ் பண்ணி கொள்ளுகிறோம், யூஸ் பண்ண வேண்டிய பொருட்களை அன்பு கூறுகிறோம். அதுதான் இன்றைக்கு உலகத்துல இருக்க பெரிய பிரச்சனை. இன்றைக்கு உலகத்துல சந்தோஷம் இல்லை மனுஷர்கள் மத்தியில. ஏன்னு சொன்னா இதுதான் பிரச்சனை. குடும்பத்துல சந்தோஷம் இல்லை ஏன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கிறோம், அன்பு கூறுறது கிடையாது. ஆபீஸ்ல பிரச்சனை ஏன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கிறோம், அன்பு கூறுறது கிடையாது. லீடர்ஷிப்னு இப்போ பெருசா படிக்கிறாங்க பாருங்க, லீடர்ஷிப்ல பெரிய டிகிரி PhD வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க நீங்க அவர்களை வெறும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்க பிரயோஜனத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். கசைக்கு புழிஞ்சு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க உங்களோட இருக்கவும் மாட்டாங்க, உங்களோட சரியா வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவர்கள் அன்பு கூறுகிறீர்கள், அவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை டெவலப் பண்ணுகிறதுல நீங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய நலனில அக்கறை காட்டுகிறீர்கள், அவர்களை ஒரு சகோதரர்கள் நேசிக்கிறீர்கள், அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னாலே உடனே உங்களுக்கு நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. இது பெரிய இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, இது பைபிள்ல ஏற்கனவே இருக்குது. ஜனங்களை யூஸ் பண்ணக்கூடாது, அன்பு கூற வேண்டும். இது ஒரு பெரிய அடிப்படை பிரின்சிபல் பாருங்க. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஒருவனை சிநேகிப்பான், இன்னொருவனை பகைப்பானாம், ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை பண்ணுவானாம். நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவரை பகைக்கிறார்கள்னு சொல்ல முடியாது, ஆனா நான் சொல்லுவேன் நிறைய பேர் ஆண்டவரை இன்றைக்கு அசட்டை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் உலக பொருட்களை அவர்கள் நேசிக்கிறார்கள். பணத்தை பற்றி ஒரு சரியான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை, பணத்தை சரியான கண்ணோட்டத்தை பார்க்கறது இல்லை. பணத்தை நேசிக்கிறாள், தேவன் பேரில் அன்பு கூற முடியாது. ஏனென்றால் அன்பு கூறுறத உபயோகப்படுத்த முடியாது, உபயோகப்படுத்துகிறத அன்பு கூற முடியாது. பணத்தை அன்பு கூர்ந்தால் அப்ப ஆண்டவரை உபயோகப்படுத்திக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஆள் இருக்கீங்களா? ஆண்டவர் அன்பு கூர்ந்தால் பணத்தை அவர் உபயோகப்படுத்திக்கிறாருன்னு அர்த்தம். இதுல எது கரெக்ட்? ஆண்டவர் அன்பு கூர்ந்து பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்வது தான் கரெக்ட். ஆகவே தான் பாருங்க, இந்த கர்த்தருக்காக கொடுப்பது,
காணிக்கைகள் தசமங்களை கொடுப்பது இதெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியமா தெரியுது ஆண்டவருடைய பார்வையில்னு சொன்னா, நான் அநேக தடவை சொல்லியிருக்கேன். ஆண்டவர் ஏதோ நம்மகிட்ட இருந்து காசு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம கொடுக்கறத வச்சுதான் அவர் வேலை நடத்துறாருன்னு கிடையாது. அப்படி கிடையாது. எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. இதை நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். நமக்கு இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட வருது. நாம ஏதோ பெருசா ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துற முடியாது. எல்லாத்தையும் நமக்கு அவர் தருகிறார். ஆனா நாம் ஆண்டவருக்கு கொண்டு வந்து தரும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, இது ஏன் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் இங்க நான் ஆண்டவரை அன்பு கூறுகிறேன், அவர் அன்பு கூறுகிறேன், பணத்தை நான் அன்பு கூறுவது கிடையாது. அப்ப நான் பணத்தை எடுத்து நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நான் கொடுக்கிற வேளையிலே நான் ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறேன், நான் எடுத்து காண்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் என்பதை நான் நிரூபிக்கிறேன். என்னுடைய செய்கையின் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். காணிக்கை தசமபாகத்தை நான் எடுத்து கொடுக்கும் போது என்ன காண்பிக்கிறேன்? நான் பணத்தை நேசிக்கிறவன் அல்ல, பணத்தை நான் உபயோகப்படுத்துகிறவன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக பணத்தை உபயோகப்படுத்துகிறவன். இந்த பணம் கர்த்தருடைய பிரயோஜனத்துக்காக உபயோகப்படுத்தும்படியாக எடுத்து கொடுக்கிறவன் நான் என்பதை நான் எடுத்து காட்டுகிறேன். கொடுக்காத போது என்னத்தை எடுத்து காண்பிக்கிறேன்? நான் பணத்தை நேசிக்கிறேன், ஆண்டவரை உபயோகப்படுத்துகிறேன் என்பதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் இதுல அடங்கி இருக்குது. இது ஒரு வாழ்க்கை பிரின்சிபலா இருக்குது. கொடுக்கும் போது நான் பணத்தை நேசிக்கிறது இல்லைன்னு கொடுக்கிறேன். ஏன்னா பணத்தை நேசிக்கிறது இல்லைங்கிறதுனாலதான் அதை உபயோகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உபயோகப்படுத்துகிறேன். அந்த உபயோகப்படுத்துகிறேன் போதே அதை நான் நேசிக்கலன்னு அர்த்தம் ஆயிடுது. ஏன்னு சொன்னா, அதுக்கு தான் சொன்னேன், நேசிக்கிறத உபயோகப்படுத்த முடியாது, உபயோகப்படுத்துகிறத நேசிக்க முடியாது. எத்தனை பேர் பணத்தை உபயோகப்படுத்துகிறீர்கள்? நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்துறீங்களா? உபயோகப்படுத்துகிறீர்கள் சொன்னா நீங்க பணத்தை நேசிக்கிறவர்கள் கிடையாது. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க பணத்தை உபயோகப்படுத்தாத ஆளுகளை பார்த்திருக்கீங்களா? பர்சியே திறக்காத ஆள்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வெளியில ஒரு ரூபா நோட்டு கூட எடுக்காத ஆள்லாம் பார்த்திருக்கேன். ஒரு காப்பி கூட குடிக்காத ஆள்லாம் பார்த்திருக்கேன். ஒண்ணுமே பணம்னா அவங்களுக்கு என்ன மனசு இல்லைன்னா, பணம்னா போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு 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 சேர்த்து மூட்டை மூட்டை கட்டி 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 அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். சொன்ன இல்லையா, ஒரு கத்திரிக்காயில 2 பேரும் சாப்பிட்டு வேலையை முடிக்கிற ஆட்கள். அவர்களுக்கு பணத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம். பணம்னா இதை மூட்டை கட்டணும், இதை சேர்க்கணும். இதை நீ சொல்லலாம், என்னையா சேர்க்க கூடாதா? நான் சொல்லுகிறேன், சேர்க்கலாம். நல்லா கவனிங்க. சரியான கிறிஸ்தவன், பணத்தை குறித்து சரியான எண்ணம் உள்ளவன் பணத்தை சேர்க்கும் போது கூட எப்படி சேர்க்கிறான்? ஆண்டவரே, உமக்காக நான் சேர்க்கிறேன், உமக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு நான் உபயோகப்படுத்தும்படியா இப்பவே சேர்த்துக்கிட்டே வர்றேன். பெரிய வேலைகள்லாம் இருக்குது, அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டே வர்றேன். நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது, அதுக்காக நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். நான் சேர்க்கிறதெல்லாம் உமக்காக என்று சொல்லி அப்படி ஒரு எண்ணத்தோடு சேர்க்கிறவங்க சரியான ஆள் இருக்கீங்களா? ஆகவே பணம் ஒருவனுக்கு எஜமானா இருந்தால் அவன் பணத்தை நேசிக்கிறவனா இருக்கிறான், பணத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருக்கிறான், அதை பற்றி கொள்ளுகிறவனா இருக்கிறான், அதை சிநேகிக்கிறவனா இருக்கிறான். பணம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், தேவன் அன்பு கூறப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ஒரு மாபெரும் ரகசியமா இருக்கிறது. ஆண்டவர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் தம்முடைய உடன்படிக்கை இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியிலே, சர்வ சிருஷ்டிகள் மத்தியிலே அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி அநேகர் இயேசுவண்டையில திரும்பி உடன்படிக்கையின் மக்களாய் மாற வேண்டும் என்றால் பணத்தை குறித்து சரியான எண்ணம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, பணத்தை குறித்து சரியான திங்கிங் இல்லைன்னா வாழ்க்கையே சரியான வாழ்க்கை இல்லாம போய்விடும். சரியான திங்கிங்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பணத்தை நான் வெறுக்கிறது இல்லை. சிலர் பணத்தையே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பணம் வேணாம் பிரதர், தொடவே வேணாம் பிரதர், கொடுக்காதீங்க பிரதர், தூரமா போயிடுறேன் பிரதர். பணத்தை நான் சொன்ன மாதிரி இப்படி தொடராளுங்க. நான் சொன்ன அவகிட்ட கொடுங்க பிரதர், மனைவிய. அதுதான் தப்பு. பாருங்க, பணத்தை பற்றி சரியான எண்ணம் இல்லை. சிலர் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, பணமே வேண்டாம் ஆண்டவரே, பணம் வந்தா நான் கெட்டு போயிடுவேன் ஆண்டவரே, பணமே வேண்டாம் ஆண்டவரே. தப்பு. பணத்தை பற்றி சரியான எண்ணம் இல்லை என்றால் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையே தப்பாக போய்விடும். பணம் தீமைக்கு வேற இல்ல, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது.